السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஸ்பெயின் மேற்கத்திய நாடுகளில் ஒரு நாடாக இருக்கின்றது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் உறுதியான வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இவ்விஷயத்தில் ஐரோப்பாவில் உள்ள நாடுகளில் குறைந்த உறுதித்தன்மையை உடைய நாடாக ஸ்பெயின் இருக்கின்றது. பணி செய்வதற்கான சந்தர்ப்பம், வருமானம் மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் ஐரோப்பாவில் உள்ள மற்ற நாடுகள், உதாரணமாக பிரான்ஸ், ஜெர்மனி, ஹாலாந்து அல்லது UK போன்ற நாடுகளை விட அது குறைந்த தரத்தில் இருக்கின்றது என்றே பொதுவாக கூறப்படுகின்றது. ஆனால் அவ்வாறு இருந்தும் கூட பாகிஸ்தானுக்கு எதிரில் இங்குள்ள பொருளாதார நிலைமை பாகிஸ்தானிலிருந்து இங்கு வருபவர்களுக்கு சிறந்ததாக இருக்கின்றது. இதன் காரணமாக பல பாகிஸ்தானிகளும் தங்களது வியாபாரம் தொடர்பாகவும் வேலை நிமித்தமாகவும் இங்கு வருகின்றனர். அகமதிகளை பொறுத்தவரையில் பாகிஸ்தானிலிருந்து வெளியேறுபவர்கள் 2 காரணங்களுக்காக அங்கிருந்து வெளியேறுகின்றனர். அதில் மிக பெரும் காரணம் அகமதிகளுக்கு மார்க்கத்தை பேண முடியாத அளவில் உள்ள அடக்குமுறைகள் அங்கு இருப்பதும், அவர்கள் சுதந்திரமாக இருக்க முடியாத நிலை அங்கு இருப்பதும் ஆகும். 2வது காரணம் அவர்களது பொருளாதார நிலைமைகளில் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதாகும். இங்கு வருபவர்களில் பெரும்பாலார் இந்த காரணங்களை கூறியே இங்கு அசைலைமை பெறுகின்றனர், அதாவது அகதிகளாக இங்கு இருப்பதற்கான உரிமையை பெறுகின்றனர். அல்லது அவர்கள் நிரந்தரமாக இங்கு தங்குவதற்கான விசாவை பெறுவதற்கு முயற்சி செய்கின்றனர். சுதந்திரமான முறையில் எங்களை நாங்களே எங்களது ஈமானுக்கு ஏற்ப முஸ்லீம்கள் என்று கூற முடிகின்ற அளவில் அகமதிகளின் நிலைமை பாகிஸ்தானில் இல்லை, அல்லது எங்களால் இறை வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை, அல்லது மார்க்க கடமைகளை எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்ற காரணத்தை அகமதிகள் கூறுகின்றனர். வழக்கின் போது சில மக்கள் சரியான முறையில் இவ்வாறு தமது நிலைமைகளை எடுத்து கூறுகின்றனர். மேற்கத்திய நாடுகளில் சிலர் இவ்விஷயத்தில் பொய்யான வாக்குமூலத்தையும் கொடுக்கின்றனர். இங்கு இவ்விஷயம் குறைவாக இருக்கின்றது. ஐரோப்பாவின் ஏனைய நாடுகளில் இந்த விஷயம் அதிகமாக காணப்படுகின்றது. ஆனால் இதற்கான அவசியமே இல்லை. நான் பலமுறை எடுத்து கூறியுள்ளேன், உண்மையான விஷயத்தை கூறுவதும்
மதத்தின் பெயரால் பாகிஸ்தானில் நம்மீது இழைக்கப்படுகின்ற அநீதிகளை எடுத்து கூறுவதுடன் அத்தகைய நிலைமைகளில் நான் அங்கு இருப்பது மனதளவில் என்னை கடுமையான அழுத்தத்தின் கீழ் கொண்டு வந்து விடுகின்றது, நிரந்தரமான டார்ச்சர் இருந்து வருகிறது என்று மட்டும் நீங்கள் கூறினால், பொதுவாக இங்குள்ள அரசு நிர்வாகம் அல்லது நீதிமன்றத்தின் நீதிபதிகள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்கின்றனர். உதவி செய்கின்ற மற்றும் அனுதாபத்துடன் நடந்து கொள்கின்ற நிலை அவர்களிடம் ஏற்படுகின்றது. எனவே மற்றவர்கள் கூறுவதை கேட்டு அல்லது வழக்கறிஞர்கள் கூறுவதை கேட்டு வழக்கின் போது தமது விஷயத்தை மிகைப்படுத்தி கூற வேண்டிய எந்த தேவையும் நமக்கு இல்லை. இவ்வாறே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நாம் கூறுகின்ற வாக்குமூலம் ஒன்றுபோல் இருக்க வேண்டும். வாக்குமூலத்தை நாம் மாற்றக்கூடாது. அதனால் நிர்வாகத்திற்கு பொய் கூறப்படுகின்றது என்ற சந்தேகம் எழக்கூடாது. எந்நிலையிலும் பொய்யிலிருந்து ஒரு அகமதி தவிர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் பொய் கூறுவதை இறைவனுக்கு இணை வைக்கின்ற செயலுக்கு சமமானதாக கூறுகின்றான். ஒரு அகமதி இறைவனுக்கு இணை வைப்பவராக இருப்பார் என்று ஒருபோதும் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஒருபுறம் எல்லாரையும் விட அதிகமாக நான் இறைவனின் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடியானாக நான் இருக்கின்றேன். காலத்தின் இமாமான வாக்களிக்கப்பட்ட மசீஹையும் மஹ்தியையும் நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்பது அவரது வாதமாக இருக்கின்றது. மறுபுறம் எந்த அடிப்படையான பாவத்திலிருந்து தவிர்ந்திருப்பது ஓர் ஏகத்துவவாதியின் முதல் கடமையாக இருக்கின்றதோ அதிலிருந்து மனிதன் தவிர்ந்து கொள்வதில்லை. எனவே அதன் அடிப்படையில் ஒவ்வொரு அகமதியும் தன்னை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். உலக பலன்களை பெறுவதற்காக இறைவனின் பார்வையில் மிகவும் பாவியாக நம்மை ஆக்குகின்ற அத்தகைய எந்த ஒரு செயலையும் நாம் செய்திருக்கின்றோமா என்று அவர் ஆய்வு செய்ய வேண்டும். எனவே ஏற்கனவே நான் கூறியது போன்று நாம் நமது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நமது மார்க்கத்தில் நிலைத்திருப்பதற்காக நமது நாட்டிலிருந்து வெளியேறியிருக்கும் போது பிறகு அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு எல்லாவற்றையும் விட அதிகமாக மேன்மையை நாம் வழங்க வேண்டும். அஹ்மதியத் அதாவது உண்மை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எவற்றிற்கு நாம் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும். எவற்றிற்கு நாம் முன்னுரிமை வழங்குகின்றோமோ அவை இறைவனின் கட்டளைகளுக்கு ஏற்ப இல்லை என்றால் நாம் நமது நோக்கத்தை அடையவில்லை என்பதே அதன் பொருளாகும். நமது முன்னுரிமைகள் இறை கட்டளைகளுக்கு ஏற்ப அமைந்திருந்தால் பிறகு நாம் இந்த ஹிஜ்ரத்தின் நோக்கத்தை அடைந்து விட்டோம் என்பதே அதன் பொருளாகும். இந்நிலையில் இறைவனின் அருளும் நம்முடன் இருக்கும். நமது அடிப்படையே பொய்யின் மீது இருக்கும் என்றால், உலகை பெறுவதை நாம் நமது குறிக்கோளாக புரிந்து கொண்டிருந்தால் பிறகு நாம் அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசாக முடியாது. அல்லாஹ் ஏகனாக இருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொள்பவரால், அல்லாஹ்வை வணங்குபவரால் ஒருபோதும் அவனுக்கு இணை வைக்க முடியாது. எந்த மக்கள் தமது படைப்பின் நோக்கத்தின் உண்மையை புரிந்து கொண்டனரோ அவர்களது வாழ்க்கையின் முதல் நோக்கம் இறைவனின் திருப்தியை பெறுவதாகும். உலகத்தை பெறுவதும் உலக பொலிவுகளில் மூழ்குவதும் நமது நோக்கம் அல்ல என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் இது நம்பிக்கை கொண்டவரின் பிறப்பின் நோக்கமும் அல்ல. இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக அவன் கூறியுள்ள நமது பிறப்பின் நோக்கத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்தால்தான் உண்மையான வெற்றியை நாம் பெற முடியும். மேலும் இந்த உலகிற்கு வந்ததன் நோக்கத்தையும் நிறைவேற்ற முடியும். இந்த உலகமும் அதன் அருள்களும் நமக்கு கிடைக்கத்தான் செய்யும். தன் பக்கம் வருபவர்களை மார்க்க மற்றும் உலக அருள்களிலிருந்து அல்லாஹ் விலக்கி வைப்பதில்லை. அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கு முயற்சி செய்பவர்களை உலக அருட்கொடைகளை பெறுவதிலிருந்தும் அல்லாஹ் விலக்கி வைப்பதில்லை.
மாறாக அல்லாஹ் நமக்கு இதற்கான துஆவையும் கற்றுத்தந்துள்ளான். மேலும் என்னிடம் உலகம் மற்றும் மறுமையின் நன்மையை வேண்டுவாயாக என்று அவன் கூறியுள்ளான். அந்த துஆ ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். இந்த துஆவை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்துள்ளான். இது தொடர்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: மனிதன் தனது ஆன்மாவை நல்ல நிலையில் வைத்திருப்பதற்கு 2 விஷயங்களின் தேவையை உடையவனாக இருக்கின்றான். ஒன்று, இந்த உலகின் குறுகிய கால வாழ்க்கை. இதில் என்ன துன்பங்கள், கஷ்டங்கள் மற்றும் சோதனைகள் வருகின்றதோ அதிலிருந்து அவன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், இறைவனிடமிருந்து அவனை தொலைவில் கொண்டு செல்கின்ற குழப்பம், தீமைகள் மற்றும் ஆன்மீக நோய்களிலிருந்து அவன் ரட்சிப்பை பெற வேண்டும். அதாவது மனிதனுக்கு 2 விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கின்றது. ஒன்று உலக துன்பங்கள் மற்றும் நோய்கள், மற்றொன்று ஆன்மீக துன்பங்கள் மற்றும் நோய்கள். இந்த இரண்டிலிருந்தும் ரட்சிப்பை பெறுவதற்கு மனிதன் முயற்சி செய்கின்றான். அன்னார் தொடர்ந்து கூறுகின்றார்கள்: உலகின் நன்மைகள் என்பது பௌதிகமான முறையிலும் ஆன்மீகமான முறையிலும் ஒவ்வொரு துன்பம், மோசமான வாழ்க்கை மற்றும் இழிவிலிருந்து மனிதன் பாதுகாப்பதாக இருப்பதாகும். இந்த துஆவில் வருகின்ற ரப்பனா எங்கள் இறைவா என்பதற்கு மேலும் விளக்கமளித்தவாறு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: உண்மையில் ரப்பனா என்ற சொல்லில் தௌபாவின் பக்கம் நுட்பமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. மனிதன் ரப்பனா, அதாவது எங்கள் இறைவா என்று கூறும்போது முழுமையான முறையில் அவன் அல்லாஹ்வின் பக்கம் குனிகின்றான். ஏனென்றால் ரப்பனா எங்கள் இறைவா என்ற சொல் அவன் இதற்கு முன்னர் உருவாக்கி வைத்திருந்த பல ரப்புகளிடமிருந்தும் விலகி இந்த இறைவனின் பக்கம் அவன் வர வேண்டும் என்பதை வேண்டுகின்றது. மேலும் இந்த சொல் உண்மையான வேதனையும் உருக்கமும் இல்லாமல் உள்ளத்திலிருந்து வெளிவர முடியாது. உண்மையான முறையில் ரப்பனா என்று மனிதன் கூறும்போது பிறகு ஒரு வேதனையுடன் அந்த சொல் வெளிவருகின்றது. வெளிப்படையாக மட்டும் ரப்பனா என்று கூறுகின்ற மக்களும் இருக்கின்றனர். ஆனால் உண்மையாக அதனை கூறுபவரது உள்ளத்தின் நிலைமை இவ்வாறானதாக இருக்கும். ஆனால் உள்ளத்தின் இந்த நிலைமையுடன் மனிதன் துஆ செய்யும் போதுதான் உண்மையான முறையில் ரப்பனா என்ற சொல் அவனது நாவிலிருந்து வெளிவருகின்றது. மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூற்றிற்கு ஏற்ப உண்மையான வேதனை இல்லாமல், உருக்கம் இல்லாமல் ரப்பனா என்ற சொல் நாவிலிருந்து வெளிவரவே முடியாது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: உண்மையில் மனிதன் பல ரப்புகளை உருவாக்கி வைத்திருக்கின்றான். தனது தந்திரம் மற்றும் ஏமாற்று வேலைகள் மீது அவனுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. அவையே அவனது இறைவனாக இருக்கின்றன. தனது அறிவு மற்றும் உடல் ஆற்றல் காரணமாக அவனுக்கு ஆணவம் இருந்தால் அவையே அவனது இறைவனாக இருக்கின்றன. அவனுக்கு அவனது அழகு மற்றும் பொருள், செல்வம் ஆகியவற்றின் மீது பெருமை இருந்தால் அவையே அவனது இறைவனாக இருக்கின்றன. சுருக்கமாக இதுபோன்ற ஆயிரக்கணக்கான காரணிகள் அவனுடன் இணைந்திருக்கின்றன. எதுவரை அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அவற்றிலிருந்து விலகி அந்த ஏகனான, இணையற்ற, உண்மையான இறைவன் முன்னால் பணிவுடன் அவன் தனது தலையை குனிய வைப்பதில்லையோ, வேதனை நிறைந்துள்ள உள்ளத்தை உருவாக்கக்கூடிய ரப்பனா என்ற குரலுடன் அவனது சந்நிதியில் அவன் விழவில்லையோ, அதுவரை அவன் உண்மையான இறைவனை புரிந்து கொள்ளவில்லை. நான் ஏற்கனவே கூறியது போன்று மக்கள் ரப்பனா என்று கூறி இந்த துஆவை ஓதுகின்றனர். ஆனால் வேதனை நிறைந்த உள்ளத்தை உருக்கக்கூடிய குரலுடன் அதை கூறும்போதுதான் உண்மையான ரப்பனாவாக அது இருக்கின்றது. ரப்பனா என்று நான் கூறும்போது நான் ஏகனான, இணையற்ற ஒரு இறைவனை அழைக்கின்றேன். அவனே எனது இறைவனாவான் என்ற உண்மையை அவர் அறிந்திருக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போதுதான் உண்மையான இறைவனை அவர் புரிந்து கொள்கின்றார். மேலும் அவனிடமே அவன்
துஆ கேட்கின்றான் என்று அன்னார் கூறுகின்றார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உள்ளம் உருகுகின்ற உயிரையும் உருக வைக்கின்ற அத்தகைய நிலையில் அவன் முன்னிலையில் தனது பாவங்களை ஏற்றுக்கொண்டவாறு தௌபா செய்தவாறு மனிதன் ரப்பனா, அதாவது எங்கள் இறைவா என்று கூறுகின்றான். அதாவது உண்மையான இறைவனாக நீதான் இருந்தாய், ஆனால் நாங்கள் எங்களது தவறின் காரணமாக வேறு இடங்களுக்கு வழிதவறி சென்று திரிந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நான் அந்த பொய்யான சிலைகளையும் பொய் கடவுள்களையும் விட்டுவிட்டேன். உண்மையான உள்ளத்துடன் உனது ருபூபியத்தை, அதாவது உனது படைத்து வளர்த்து காத்தோம்புகின்ற பண்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், உனது சந்நிதியில் வருகின்றேன் என்று இறைவனை நோக்கி அவன் கூறுகின்றான். தொடர்ந்து கூறுகின்றார்கள், களப்பற்ற தன்மையுடன் இறைவன் முன்னால் குனிந்து அவனை வணங்கி நமது படைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்கின்ற இத்தகைய நிலையைத்தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் பார்க்க விரும்புகின்றார்கள். இவ்வாறு நாம் நமது இறைவனை அழைப்பதற்கான உரிமையை செலுத்தும் போது நமக்கு உலகின் நன்மைகளும் கிடைக்கும், மறுமையின் நன்மைகளும் கிடைக்கும். இன்னும் சொல்வதென்றால், உலகின் நன்மைகளை கூட மனிதன் மறுமையின் நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காகவே கேட்கின்றான். அதன் மூலம் ஆரோக்கியம் அவனுக்கு இருக்கும்போது அல்லாஹ்வை வணங்குவதற்கான உரிமையையும் அவனால் செலுத்த முடியும். ஆரோக்கியம் ஒரு பௌதீக நட்பெயராகும், நன்மையாகும். ஹசனாத் நன்மைகள் என்பதில் அதுவும் அடங்கும். ஆரோக்கியம் இருந்தால் இறை வணக்கத்தையும் சரியான முறையில் மனிதனால் நிறைவேற்ற முடியும். பொருள் இருந்தால் அதை இறைவழியில் தியாகம் செய்தவாறு மார்க்கத்திற்காக தியாகம் செய்கின்ற உரிமையை அவனால் செலுத்த முடியும். அதன் மூலம் இறைவனின் அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவதற்கான நல்வாய்ப்பு அவருக்கு கிடைக்க முடியும். எனவே இந்த முக்கியமான வழிமுறையை எப்போதும் நாம் நம் கண்முன் நிறுத்த வேண்டும். இறை வணக்கத்திற்குரிய உரிமையை செலுத்துவது பற்றி இப்போது நான் கூறினேன். அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு ஏற்ப நாம் நமது பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுபவர்களாக ஆகும்போதுதான் இதனை நாம் நிறைவேற்றுபவர்களாக ஆக முடியும். இது பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், அதாவது நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக மட்டுமே படைத்துள்ளேன். அல்லாஹ்வின் கட்டளையின் பக்கம் நாம் பார்க்கின்ற போது ஒரு கட்டளைக்கு பிறகு இன்னொரு கட்டளை எந்த பக்கம் நம்மை கொண்டு செல்கின்றதென்றால், இறைவனை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் என்பதே அது உணர்த்துகின்றது. உங்களது உலக முயற்சிகளும் கூட இறைவனை நினைவு கூறுவதிலிருந்து உங்களை கவனமற்றவர்களாக ஆக்குபவையாக இருக்கக்கூடாது. உலக ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வது உலகை பெற வேண்டும் என்பதற்காக மட்டும் இருக்கக்கூடாது. அது மட்டும் உங்களது குறிக்கோளாக இருக்கக்கூடாது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது பற்றி ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், நான் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவே படைத்துள்ளேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த வசனத்தின் அடிப்படையில் மனிதனின் வாழ்க்கையின் அசல் குறிக்கோள் இறைவனை வணங்குவது மற்றும் இறைவனை பற்றி அறிந்து கொள்வது மற்றும் இறைவனுக்காக ஆகிவிடுவதும் ஆகும். தனது வாழ்வின் நோக்கத்தை தனது உரிமைக்கேற்ப தானே நிர்ணயித்துக் கொள்கின்ற இந்த தகுதி மனிதனுக்கு கிடைக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு உண்மையாகும். ஏனென்றால் மனிதன் தனது விருப்பத்திற்கேற்ப வரவும் இல்லை, தனது விருப்பத்திற்கேற்ப அவனால் திரும்பி செல்லவும் முடியாது. ஏனென்றால் அவன் படைக்கப்பட்டவனாக இருக்கின்றான். எனவே எவன் அவனை படைத்து எல்லா உயிரினங்களை விடவும் சிறந்த மற்றும் உயர்ந்த ஆற்றல்களை அவனுக்கு வழங்கியுள்ளானோ, அதாவது மற்றவருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இறைவன் மனிதனை சிறந்த படைப்பினமாக படைத்துள்ளான், சிறந்த ஆற்றல்களை அவனுக்கு வழங்கியுள்ளான். எவன் அவனை படைத்து எல்லா உயிரினங்களை விடவும் சிறந்த மற்றும் உயர்ந்த ஆற்றல்களை அவனுக்கு வழங்கியுள்ளானோ அவனே அவனது வாழ்வின் ஒரு நோக்கத்தை நிர்ணயித்திருக்கின்றான். ஒரு மனிதன் அந்த நோக்கத்தை புரிந்தாலும் புரியாமல் இருந்தாலும் சரியே. ஆனால் மனிதனின் பிறப்பின் குறிக்கோள் எவ்வித சந்தேகமுமின்றி இறைவனை வணங்குவது, இறைவனை அறிந்து கொள்வது மற்றும் இறைவனிடம் தன்னை மாய்த்துக் கொள்வதே ஆகும். எனவே மனிதன்
தனது இந்த குறிக்கோளை தன் கண்முன் நிறுத்தும் போது அவன் உண்மையான நம்பிக்கை கொண்டவனாக ஆகிவிடுகின்றான். மேலும் உலகின் நன்மைகளை கூட இறைவனின் திருப்தியை பெறுவதற்கான ஒரு வழியாக அவன் ஆக்கிக் கொள்கின்றான். மனிதனின் மூளையின் தகுதிகள், மனிதனின் பௌதீக ஆற்றல்கள், மனிதனின் சிறந்த பொருளாதார நிலைமை, மனிதனின் தற்போதைய காலத்து கண்டுபிடிப்புகள் ஆகியவை எல்லாம் இறைவனை விட்டு அவனை கவனமற்றவனாக ஆக்கிவிடக்கூடாது. ஆரோக்கியம், பொருள், மூளையின் தகுதிகள், அக்கம்பக்கத்தில் தென்படுகின்ற உலகின் பொலிவுகள் ஆகியவை நமது பிறப்பின் நோக்கத்தை நாம் மறந்து விடும் வகையில் நம்மை கவனமற்ற நிலையில் ஆக்கிவிடக்கூடாது. நான் ஏற்கனவே கூறியது போன்றே அகமதிகளின் பெரும்பாலார் இந்த நாடுகளில் மார்க்கத்தின் காரணமாகத்தான் வந்துள்ளனர். அவர்களது நாட்டில் அவர்கள் மீது இருந்த மத ரீதியான அடக்குமுறைகளின் காரணமாக அவர்கள் இங்கு வந்துள்ளனர். இந்த விஷயத்தை எப்போதும் உங்கள் முன்னால் வைத்திருங்கள். அதாவது ஒரு நீண்டகால இருள் நிறைந்த காலத்திற்கு பிறகு மீண்டும் இஸ்லாத்தின் ஒளிமயமான சூரியன் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பிற்கு ஏற்ப உதயமாக இருந்தது. அது முஸ்லிம்களின் உள்ளங்களையும் உண்மையான போதனைகள் மற்றும் பிதஅத்துகளிலிருந்து தூய்மையாக இருக்கின்ற போதனைகள் ஆகியவற்றை எடுத்து கூறி அவற்றை அந்த உள்ளங்களை இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வர வேண்டியது இருந்தது. மேலும் அது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இஸ்லாத்தின் அழகான உண்மையான போதனைகளை எடுத்து கூற வேண்டியது இருந்தது. இந்த அறிவிப்பை அகமதிகள் செய்கின்றனர். இந்த நாடுகளுக்கு வந்த பிறகு இந்த முக்கியமான கடமையை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வது ஒவ்வொரு அகமதியின் கடமையாக இருக்கின்றது. எங்கெல்லாம் அகமதிகள் இருக்கின்றார்களோ அவர்கள் தமது சுற்றுச்சூழலில் இருப்பவர்களுக்கு இதனை கூற வேண்டும். அதாவது உண்மையான இஸ்லாம் என்றால் என்ன என்பதை எடுத்து கூற வேண்டும். ஒவ்வொரு அகமதியின் செயல், அவரது நல்லொழுக்கம், அவரது இறைவணக்கத்தின் தரம் ஆகியவை மற்றவர்களின் கவனத்தை தமது பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இது எங்கு அகமதிகளை மற்றவர்களை விட தனி சிறப்புமிக்கவர்களாக ஆக்கிவிடுமோ அங்கு அத்துடன் இங்குள்ள உள்ளூர் மக்களுக்கு தப்லீக் செய்வதற்கான வழியை திறப்பதற்கும் உதவி செய்யக்கூடியதாக அது இருக்கும். எனவே இந்த விஷயத்தை ஒவ்வொரு அகமதியும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது இது ஒரு மிகப்பெரிய நோக்கமாக இருக்கின்றது. ஒவ்வொரு அகமதியும் முதலில் தனது பிறப்பின் நோக்கத்தை சுயமே புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு மற்றவர்களுக்கும் இந்த பிறப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்வதன் பக்கம் கவனமூட்ட வேண்டும். அல்லாஹ் படைத்துள்ள இந்த உலகத்தின் அருட்கொடைகள் அல்லாஹ்விடமிருந்து உங்களை தொலைவில் கொண்டு செல்வதற்காக படைக்கப்பட்டவை அல்ல. மாறாக இறைவனுக்கு அருகில் உங்களை கொண்டு வருவதற்காகவே அவை இருக்கின்றன. எனவே இதில் நடுநிலைமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது அல்லாமல் நடுநிலைமையிலிருந்து வெளியேறிவிட்டதன் காரணமாக நீங்கள் அழிவின் பக்கம் முன்னேறி செல்கின்றீர்கள் என்ற இந்த உண்மையை உலகத்திற்கு நாம் தெரிவிக்க வேண்டும். இன்றிலிருந்து 4 அல்லது 5 வருடத்திற்கு முன்னதாக உலகம் அழிவை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றது என்ற இந்த கருத்து இல்லாமல் இருந்தது. அல்லது உலகம் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கவில்லை. ஆனால் இன்று நிலைமைகள் முற்றிலுமாக மாறிவிட்டன. உலகம் எந்த அழிவின் பக்கம் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றதோ அதற்கான அசல் காரணம் இதுவாகும். அதாவது மேற்கத்திய உலகின் முன்னேற்றம் அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றிவிடும் என்று அவர்கள் கருதுகின்றனர். மேலும் இழப்பு ஏற்பட்டாலும் கூட அதை நாம் நிவர்த்தி செய்துவிடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றனர். இவ்வாறு சிந்திப்பதும் கூட அவர்களின் தவறான எண்ணமாகும். போர்களினால் அழிவு வரும்போது அல்லது அழிவு ஏற்படுகின்ற போது சந்தேகமின்றி பொருளாதார அடிப்படையில் மிகவும் உறுதி வாய்ந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் கூட போர்களுக்கு பிறகு அந்த நாட்டில் உள்ள அரசாங்கம் முதலில் தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்ளத்தான் முதலில் முயற்சி செய்யும். இப்போதும் அவ்வாறே அவை செய்யும். இவ்விஷயத்தில் குறைந்த உறுதிப்பாட்டில் இருக்கின்ற நாடுகள் மற்றும் ஐரோப்பாவில் உள்ள சில நாடுகளின் நிலை இன்னும் அதிகமாக மோசமான நிலைமைக்கு சென்று விடலாம். எங்கெல்லாம் அகமதிகள் இருக்கின்றார்களோ அவர்கள் செயலளவிலான முயற்சியுடன் எல்லாவற்றையும் விட அதிகமாக துஆக்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வின் திருப்தியை
பெறுவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் அருள்தான் உலகை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். மேலும் அல்லாஹ்வின் அருளை ஈர்ப்பதற்காக அல்லாஹ் கூறியுள்ள அந்த விஷயங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியமானதாகும். அவன் முன்னால் குனிந்தவாறுதான் அவனை நாம் திருப்திப்படுத்த முடியும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது நம்பிக்கை கொள்வதனால் மட்டும் ஒருவரை அது உலகம் மற்றும் மறுமையின் நன்மைகளுக்கு வாரிசாக்கி விடாது என்பதை ஒவ்வொரு அகமதியும் நினைவில் கொள்ள வேண்டும். அவ்வாறு நெருப்பின் தண்டனையிலிருந்து அது மட்டும் அவரை காப்பாற்றாது. மாறாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வது அதிகமான பொறுப்புகளை நம்மீது சுமத்துகின்றது. அதாவது நாம் நமது வாழ்க்கையை அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு ஏற்ப வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: நினைவில் கொள்ளுங்கள், பையத் செய்வதனால் மட்டும் எதுவும் நடந்து விடாது. அல்லாஹ் இந்த சடங்கினால் திருப்தி அடைந்து விடுவதில்லை. பையத்தின் உண்மையான கருத்திற்கு ஏற்ப செயல்படாதவரை இந்த பையத் ஆகாது. வெறும் சடங்காக மட்டுமே அது இருக்கும். எனவே பையத்தின் உண்மையான குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வது அவசியமானதாகும். உண்மையான குறிக்கோள் எது? அதை பற்றி அன்னார் கூறுகின்றார்கள்: அதாவது தக்வாவை கடைபிடியுங்கள், திருக்குர்ஆனை முழுமையான கவனத்துடன் ஓதுங்கள், அது பற்றி சிந்தனை செய்யுங்கள், பிறகு செயல்படுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வின் நடைமுறை இதுவே ஆகும். அதாவது அல்லாஹ் வெறுமனே பேச்சுகளால் மட்டும் மகிழ்ச்சி அடைவதில்லை, மாறாக அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக அவனது கட்டளைகளை பின்பற்றி நடப்பது அவசியமானதாகும். மேலும் அவன் தடுத்தவற்றிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். இது எத்தகைய தெளிவான விஷயமாக இருக்கின்றது என்றால், மனிதனும் கூட வெறும் பேச்சுகளால் மகிழ்ச்சி அடைவதில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். மாறாக அவனும் கூட தொண்டு செய்வதனால்தான் மகிழ்ச்சி அடைகின்றான். அன்னார் கூறுகின்றார்கள்: உண்மையான முஸ்லிம் மற்றும் பொய்யான முஸ்லிமுக்கும் இடையில் இந்த வித்தியாசம்தான் இருக்கும். அதாவது பொய்யான முஸ்லிம் பேசிக்கொண்டே இருக்கின்றான், எதையும் செய்ய மாட்டான். அதற்கெதிரில் உண்மையான முஸ்லிம் அவற்றை செயல்படுத்தி காட்டுகின்றான், வெறுமனே அவன் பேசிக் கொண்டிருப்பதில்லை. எனது அடியான் எனக்காக என்னை வணங்குகின்றான், எனக்காக எனது படைப்பினங்களுடன் அவன் பரிவுடன் நடந்து கொள்கின்றான் என்பதை இறைவன் பார்க்கின்ற போது தனது மலக்குகளை அத்தகைய நபர் மீது அவன் இறக்குகின்றான். அவ்வாறே தனது வாக்குறுதிக்கேற்ப உண்மையான முஸ்லிம் மற்றும் பொய்யான முஸ்லிமுக்கும் இடையில் அவன் ஒரு வித்தியாசத்தை வைத்து விடுகின்றான். எனவே உண்மையான முஸ்லிமாக ஆகுவதற்கு முயற்சி செய்வது நம்மில் ஒவ்வொருவரது கடமையாக இருக்கின்றது. இந்த உலகின் நன்மைகள் மற்றும் அருள்களிலிருந்து அவை நம்மை மறுமையின் நன்மைகளுக்கு வாரிசாக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவற்றிலிருந்து பயன்பெறுபவர்களாக இருக்க வேண்டும். மேலும் நாம் நமது இறை வணக்கத்திற்குரிய உரிமைகளை செலுத்துபவர்களாக ஆகுவதற்கு அவை உதவ வேண்டும். மார்க்கத்தின் காரணமாக நிர்பந்தமான சூழ்நிலையில் நமக்கு நமது நாட்டை விட்டு வரவேண்டியது வந்தாலும் இங்கு வந்து மார்க்க போதனைகளுக்கு ஏற்ப செயல்படுவதற்கான உரிமையை செலுத்துபவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا
من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله